ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ சன் டிவியில் அன்னம் அப்படிங்கிறதுல டிஆர்பி ரேட்டில் 10க்குள்ளே விட்டுருக்கு. இதில் பார்த்திங்கன்னா, அன்னமா பார்த்திங்கன்னா டிஆர்பி ரேட்டில் நல்ல ஒரு இருக்கு, மக்கள்கிட்ட வைப் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரம்யா அப்படிங்கிற கேரக்டரில் பார்த்திங்கன்னா, இப்போ பிரியங்கா அப்படிங்கிற நடித்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யார் நடித்தாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா, பிக் பாஸில் கலந்துக்கிற திவ்யா நடிச்சிருந்தாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்க பாக்கியலட்சுமி சீனா விஜய் டிவியில் நடிச்சிருந்தாங்க. அக்கா இப்போ பிக் பாஸை கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியல் விட்டு விலகி போனாங்க. அதனால் என்னாச்சு அப்படின்னா, பிக் பாஸ் 50 லட்ச ரூபா அந்த பரிசை வெட்டுட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பதில் ரம்யா நடிக்கிறதுக்காக பிரியங்கா அப்படிங்கிறவங்க வந்திருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நல்லபடியாக அதே கேரக்டரை நடிச்சிட்டு இருக்காங்க. மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ அவங்க புதுசாக வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு சீரியலுக்கு வந்த உடனே எல்லாருமே கார் வாங்குறாங்க. சீரியலுக்கு வீடு வாங்குறா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு வாங்கியிருக்கேன், இன்னும் மேல் மேல் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சில பேர் மட்டும்தான் ஆடம்பரமாக செலவழிக்கிறாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. அவங்க எல்லாருமே செலவழித்த துட்ட வீடு வாங்குறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய சொத்துக்கள் செய்கிறது, பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணி வேண்டி வச்சிடறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்காத போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல முறையில் பணத்தை சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது ரொம்ப பாராட்டக்கட்ட விஷயம். ஏன்னா நிறைய நடிகர்கள் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இப்போ இப்படி மாறுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் நன்றி.